Hey guys, நான் உங்க முருகா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம UniFact தமிழ் சேனல். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற உங்க எல்லாருக்குமே என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் பெரிய பர்த்டே விஷஸை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே மூளை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம யாருமே நம்ம மூளையை அவ்வளோவா பயன்படுத்துறது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் ஒரு விஷயத்தில் டேலண்டாக இருக்கான் அப்படின்னா அந்த பர்சன் அந்த விஷயத்தில் மட்டும்தான் டேலண்டாக இருப்பான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 8 டிப்ஸை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் எல்லா விஷயத்துலையுமே டேலண்டாக இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு இன்க்ரீஸ் எ பிரைன் பவர். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். பண்றது அதுக்கான முதல் டிப்பு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு புது லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கும் போது மூளையே அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி சேவ் பண்ணும்போதுனா எந்த மாதிரி எப்படா சேவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஓடும். அந்த லாங்குவேஜை நம்ம படிக்கும் போதோ இல்லை எழுதும் போதோ மூளைக்கு தெரிஞ்சிடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால மூளையோட பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவதா நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை எழுப்பி விட்டு காலையில் என்னப்பா சாப்பிட்ட, இதான் அவங்களுடைய முதல் கேள்வியாக இருக்கும். அதை மட்டும் கேட்குறாங்க. மதியான வேலை இருக்குது, நைட்டு வேலை இருக்குது, அதை மட்டும் அவனும் கேட்க மாட்டாங்க, ஏன் காலையில் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு இதான் ரீசன். காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் மூளைக்கு ஒரு தனி பவரை கொடுக்கும். அதனால நீங்கள் காலை சாப்பாடை என்றைக்குமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இருப்பீங்க, காலையில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்குவோம், ஏன்னா மத்தியானம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு. இந்த 3 வேளையில் காலை சாப்பாடு மட்டும்தான் நம்ம பிரெயினுக்கு தனி பவர் அப்படிங்கிறது கொடுக்கும். அதனால காலை சாப்பாட்டை மட்டுமே என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. மூணாவதா நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே 25 மினிட்ஸுக்கு மேலே செய்யாதீங்க. இவன் என்னடா 25 நிமிஷத்துக்கு மேலே எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படிங்கிறான். அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்மளுடைய மூளை 1395 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதாவது ஒரு வேலையை 1395 செகண்ட் வரைக்கும் தான் அலுப்பு தட்டாமல் நம்மளால் செய்ய முடியும். இல்லைனா அந்த வேலையை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா 1 ஹவருக்கு மேலே இல்லை 2 ஹவருக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடலுக்கு அலுப்பு தட்டிடும். அதோட மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்னஸ் வரும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்கா, ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்த்தோமா போய் ஒரு டீயை போட்டு வரணும், டீயை போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மெமரி பவர் எந்த விதத்துலையும் லாஸ் ஆகாது. நாலாவதா நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கான டிப்ஸ் கிடையாது, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஒரு டிப்பு தான் இது. என்னப்பா நீ பாட்டுக்கு 25 நிமிஷம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்ட, எங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை வந்து நாங்கள் முடிச்சே ஆகணும். அதாவது சீனியர் ஆஃபீஸர் கொடுத்த டேட்டுக்குள்ளே நாங்கள் முடிச்சே ஆகணும். அப்போது நாங்களாம் என்ன பண்ணுறது, நீ சொல்கிற மாதிரி 25 நிமிஷம் வேலை பார்த்துட்டு காப்பி கொடுத்துட்டே இருந்தோன்னா எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு ஐடி கம்பெனிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கமெண்ட்ஸில் என்னை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களே விட்டு பண்ணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு டிப்ஸு. என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, நீங்களும் ஒரு 25 நிமிஷம் ஒர்க் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு. அந்த 25 நிமிஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்க. 25 நிமிஷம் ஃபுல்லாக யாரும் ஒர்க்கே பண்ண முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி தான். ஏதாவது ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்திருக்கும்.
பீச்சுக்கு போகலாமா, பார்க்குக்கு போகலாமா, இல்லை ஒர்க்கை முடிச்சுட்டு தேட்டருக்கு போகலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும். நீங்கள் 1 hour அந்த ஒர்க்கை மேக்ஸிமம் 1 hour ஒர்க்கை திரும்பி திரும்பி செஞ்சுட்டு நீங்கள் அந்த 25 நிமிஷத்தில் நினச்சிங்க இல்லையா, அதாவது அந்த பார்க்குக்கு போகிறது, தேட்டருக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, அதை எல்லாத்தையுமே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் போய் தேட்டருக்கு போகணுமா, தேட்டருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா தேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். இல்லைனா பார்க்குக்கு போய் சத்திரம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போயும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை உங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும், உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5ஆவதா நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னடா மூளையோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறத விட்டு பிரச்சனையை பற்றிலாம் உள்ளே எடுக்கிறானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பிரெயின் அந்த ப்ராப்ளத்தை மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், வேற எதையுமே சிந்திக்காது. நம்ம மைண்ட் அப்படிங்கிறது ஃபோக்கஸாக இருக்காது. அப்போது ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம காலி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனையை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை நமக்கு நெருக்கமானவங்ககிட்டையோ ஷேர் பண்ணும்போது 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது 10 பேரோட மூளையுமே ஒன்றா உட்காந்து சிந்திக்கும், எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து சிந்திக்கும். அப்படி சிந்திக்கும் போது உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏதாவது வந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெயினோட பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த பிரச்சனையை போக்குறதுக்காக நீங்கள் மட்டும் யோசிக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்ந்து யோசிக்க வைக்கிறீங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறீங்க. அதனால் உங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணுறதுல எந்த வித கூச்சமோ நாச்சமோ வச்சுக்காதீங்க. 6ஆவதா நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா டெய்லியும் காலையில் 10லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். அது செய்கிறதுனால நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அது கிடைச்சா என்ன ஆகும், ஃபோக்கஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்போம். அப்படி கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையுமே ஏமாற்ற முடியாது. இதன் மூலியமா பிரெயினோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, மியூசிக் அப்படிங்கிறது 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கேளுங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையை மறக்கடிக்கக்கூடிய சக்தி மியூசிக் ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. அதை கேட்கும்போது நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் மறந்து போகும். ஸோ அப்போ மைண்டு அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே சரி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டும். ஸோ அதனால் மியூசிக் கேட்குறத மட்டும் விட்டுறாதீங்க. 8ஆவதா நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்கா? அப்படி பெட்ஸ் இருந்துச்சுன்னா பெட்ஸுக்கும் கூட கூச்சப்படாமல் போய் பழகுங்க. அப்படி பழகுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும். இப்போ என்னடா அவன் வந்ததுலேருந்து பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது பிரெயினோட பவரை நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், சிந்திக்கிற திறன் வேணும். அது பிரெயினே நமக்கு கொடுத்துரும். அந்த சிந்திக்கிற திறனை வச்சு நம்மளை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு அந்த பிரெயினில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளோட சிந்தனை ஒழுங்காக இருக்காது. சிந்தனை ஒழுங்காக இல்லைன்னா செயல் ஒழுங்காக இருக்காது. செயல் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம எடுத்த காரியம் வெற்றி பெறாது. அதனால பிரெயினுக்கு எப்பயுமே ப்ராப்ளத்தை கொண்டு போகக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன இந்த 3 டிப்ஸ்லையுமே ப்ராப்ளத்தை பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பிரெயினுக்கு நீங்கள் எப்பயுமே ப்ராப்ளத்தை மட்டும் கொண்டு போகாதீங்க. கொண்டு போகாமல் இருந்தீங்கனாலே உங்களோட மைண்ட் அப்படிங்கிறது ஃபோக்கஸாக இருக்கும். எதை எடுத்தாலுமே நீங்கள் வெற்றி பெறலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த 8 பாயிண்ட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம UniFact தமிழ் சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முருகா. பாய்.